போதை இல்லா தமிழகத்தை உருவாக்குறது தான் முதலமைச்சரோட முதல் குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் ஆது அவர்கள் சொல்கிறாங்க. நம்ம என்ன சொல்கிறோன்னா, இதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படணும்னு இல்லை. இப்போ தாவைக்கா சைட்லேருந்து எப்படி யோசிக்கிறீங்கன்னு தெரில நமக்கு வருது வேணான்னு பார்க்குறேன். இப்போ அமைச்சருக்கு நம்ம ஒரு ஐடியா கொடுக்கலான்னு இருக்கோம். ஒரே ஒரு கையெழுத்து, ஒயின் ஷாப்பை எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுங்க. டோட்டல் ஒயின் ஷாப் ஒரே கையெழுத்தில் மொத்தமாக மூடிடுங்க. போதையில்லா தமிழ்நாடு உருவாயிடும். இப்போ நீங்கள் என்கிட்ட திரும்ப ஒரு கேள்வி கேட்கலாம். அப்படி பண்ணால் கள்ளச்சாராயம் அந்த இந்த இதெல்லாம் தலை விரித்து ஆட ஆரம்பிச்சிருமே, ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆயிருமே, அதை என்ன பண்ணாரு? ரொம்ப பேசுகிறேன், குறைச்சிக்கிறேன். அமைச்சரை நமக்கு ஒயின் ஷாப்பை மூடிட்டா பாதி பிரச்சனை தீர்ந்துடும். அதுக்கப்புறம் இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை ஒன்று இருக்குல்ல, அதை போதைப்பொருள் தடுப்பு பிரிவாக மாற்றி எங்கெங்கே போதைப்பொருளை யார் யார் விற்கிறாங்களோ பிடிச்சி உள்ளே போட்டு அவங்களுக்கு கடுமையான தண்டனை வாங்கி கொடுத்தா முடிஞ்சு போச்சு. இதுக்கு நாள் கணக்காக, மாதக்கணக்காக, வருஷக்கணக்காக யோசிக்க வேண்டியதில்லை. முன்னாடி இருந்த கவர்மெண்ட்ல எல்லாம் அதை பண்ணலை. ஏன்னா மது ஆலைகளை அவங்களே நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு பொதுவெளியில் பொதுவாக பேசிக்கிட்டாங்க. எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ இருக்க ஆட்சியில் இருக்கவங்களுக்கு யாரும் மது ஆலை நடத்தலை. அதனால ஈஸியாக நீங்கள் ஒரு கையெழுத்தை போட்டு ஒயின் ஷாப்பை எல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம். அப்புறம் இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை, அப்புறம் கொஞ்சம் மதுவிலக்கு பிரிவுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இந்த நைட் ரோடு போகிற மாதிரி அப்பப்போ ஒரு ரவுண்ட்ஸ் போனாலே கள்ளச்சாராயத்தை ஒழிச்சிடலாம். ஏய் சும்மாறா, வெரி சிம்பிள். இதுக்கு போய் மீட்டிங் போட்டுட்டு இருக்காங்க. ஐடியா என்கிட்டே இருக்கு. சீக்கிரம் இதை பரிசீலனை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன்.